haters, the haters of Thalapathy. Why category security? Why எதுக்காக why category security? பெரிய ஒரு டிஸ்கஷன் பா. சோஷியல் மீடியாவில் அப்படியே தீப்பூச்சி எரிஞ்சுன்னு இருக்குன்னே சொல்லலாம். என்னடா இது அப்படின்ட்டு. ஒரு சைடு விஜயுடைய ரசிகர்கள் வந்து இப்படி பத்தியா நம்ம தளபதி அப்படின்ட்டு. அதுலேயே வந்து ஒரு சில ரசிகர்கள்ப்பா இனிமேல்ட்டு நம்மளால கிட்டேயே போக முடியாதுப்பா, தளபதி வேற அந்த ஒய் கேட்டகரி ஜெட் கேட்டகரின்ட்டு செக்யூரிட்டி இவனுங்க வேற பெரிய பெரிய அந்த பவுன்சருங்க மாதிரி பவுன்சருங்களையே நம்மளால மீறி போக முடியல, இது வேற துப்பாக்கி எல்லாம் வச்சிருப்பாங்கப்பா, என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ரசிகர்கள்லயே 2 கூட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேட்டர்ஸ், த ஹேட்டர்ஸ் ஆஃப் தளபதி. உண்மையிலேயே ஹேட்டர்ஸ் தானா இல்லை ஹேட்டர் மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. அது இன்னொரு கூட்டம். அது நான் வந்து இதில் எதுவுமே கிடையாது. நான் வந்து சும்மா அப்படி பார்த்துட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு சின்ன ஒரு உயிர் அந்த உலகத்தில் ஏதோ பண்ணுக்கிறோம் அப்படி, அதான் என்னுடைய நம்பிக்கை. நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. என்னடா இது ஒய் கேட்டகரி எதுக்காக கொடுத்துருக்காங்க? ஒரு மாதத்துக்கு 12 லட்சம் ரூபாய் செலவு. இப்போ விஜய் செலவு பண்ணாத மாதிரி இப்போ இருக்கிற பவுன்சருக்கு எவ்வளோ இருக்கும் தெரியுமா சேலரி? ஒரு பவுன்சருக்கு எப்படியும் 2 lakhs இருக்கும். ஏடா ஏதாவது கணக்கு தெரிஞ்சுன்னா பேசுறீங்களா இல்லை உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாதா? என்னதான் உங்க பிரச்சனை? இப்போ அவருடைய செக்யூரிட்டிக்கு ஒரு 50 lakhs ஆகுது ஆகும் மாசத்துக்கு. அதை கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. இனிமேல்ட்டு வரி பணத்துலேருந்து எதுக்காக விஜய்க்கு செக்யூரிட்டி? இதெல்லாம் ஒரு கேள்வியாப்பா? அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்ற அந்த பழைய டைலாக் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த டைலாகுடைய வேல்யூ இருந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு ஜீனியஸ் எழுதின டைலாக். அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஒய் கேட்டகரி கொடுத்துருக்காங்க, அதனால இவங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஒய் கேட்டகரி கொடுக்கறதுக்கான ஒரு காரணம் என்னுடைய ஒப்பீனியன்ல நான் சொல்லவா? பிரசாந்த் கிஷோர் அப்படின்றவர் வந்து ஒரு வியூகம் ஐடியாஸ் திங்க் டேங்க், அவர் தான் வந்து ஃபுல்லாக வந்து பிளான் போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி லாஸ்ட் வீக் ஓடி இருந்தது மேட்ரு. அப்போ அந்த பிளானிங்கில் இதுவும் ஒன்று. இதுதான் ஃபர்ஸ்ட் பிளான், என்ஹான்ஸ் செக்யூரிட்டி. மேட்ரு முடிஞ்சது. அதை பற்றி பேசிய ஹேஷ்டேக்ல வந்து தளபதி விஜய் ஏற்கனவே அவர் வேற லெவலில் தான் இருக்கிறார் ஹேஷ்டேக்ல. ஏன்னா ஐடிவிங்க அது இது அதுவும் இல்லாமல் அவருடைய ஃபேமு இதெல்லாம் இருக்கும்போது அதுக்கு மேலே இது வேற ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி. ஒய் எதுக்காக ஒய் கேட்டகரி செக்யூரிட்டி? எப்படியோப்பா. தாவேக்கா 2வது பெரிய கட்சின்றாங்க. அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. ஆனால் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. இப்போ 18, 19, 20, 22 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்க பசங்களுடைய அம்மா அப்பாவும் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து அடப்போட அப்படின்றாங்க. ஆனாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு 80% மதர் ஃபாதர் வந்து இந்த ஏஜ் குரூப், அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற பசங்களுடைய அம்மா அப்பா அவங்க வந்து பையனுக்காக இது போடலாம், நம்ம பிள்ளை ஏதோ ஆசைப்படுது, அவனுக்காக ஓட்டு போட்டுக்கிறான், இது போட மாட்டோமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இந்த எலெக்ஷன் ரொம்ப ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா அப்படின்னு கேட்டால் என்னுடைய ஒப்பீனியனில் வந்து யார் வந்தாலும் பெரிய மாற்றங்கள்லாம் வரப்போகிறது இல்லை. சின்ன சின்ன மாற்றங்கள் வரலாம். சின்ன சின்ன மாற்றங்கள் வந்தாலே வந்து நம்ம நாடு எங்கேயோ போயிடும், வல்லரசு ஆகிடும். பிரசாந்த் கிஷோருடைய ஐடியா வேற லெவலில் வச்சுட்டு போகிறாருங்க. அவர் வந்து இதுக்காக தான் அவருக்கு இவ்வளோ கோடிகளோ. அதில் வேற ஒரு சைடில் ஒருத்தர் பணக்கொழுப்பு, பணம் இருக்குது எக்கச்சக்கமாக செலவு பண்ணிட்டு போகிறான். உனக்கு என்னப்பா, நீ என்ன, உனக்கு என்ன, நீ பைத்தியம், என்ன வேணா பேசு அப்படிதான் வந்து போட்டு கிழின்னு இருக்காங்க. என்ன ஒரு பொலிட்டிக்ஸ்ல. நேற்று வந்து அவருடைய கொள்கை தான் அப்படின்னாரு, இன்னைக்கு வந்து நான் எதிர்க்கிறேன்றாரு, நாளைக்கு வந்து எனக்கு திரும்பி நான் மாறிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரான்னு தெரியல. இதுல வேற இப்போ புதுசா ஒரு இது என்ன கிளப்பியிருக்காங்கன்னா, விஜய் வந்து பிஜேபியுடைய பி டீம், சி டீம், ஏ டீம். ஏ டீம் பிஜேபி இருக்கிறாங்களா, அப்போ பி டீம், சி டீம், பி டீம் சீமான், பி டீம் விஜய். அரசியல்ல இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் பார்த்து இது ஏன் இப்படி, இது ஏன் அப்படி அப்படின்றத விட்டுட்டு யாருக்கு ஓட்டு போட்டா ஊரு நல்லா இருக்கும்ன்றதை யோசிச்சு ஓட்டு போட்டு போக வேண்டியதான். அந்த ஓட்டிங் மிஷினே ஃப்ராடுன்றாங்க பலரும். அதை பற்றி நம்மளுக்கு தெரில. அது வந்து எலெக்ஷன் கமிஷன் அவங்களே வந்து நிறைய இது பண்ணுறாங்கன்ற மாதிரி பலரும் வெளியில் பேசிக்கிறாங்க. நான் சொல்லலைங்க. எப்படியோ
2026 எலெக்ஷன்ல என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். திமுகவுக்கு விஜய்னால பெரிய ஒரு சவால் இப்பவே எழுந்திருக்குது. அப்போ 2026ல திமுக ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி வெளியில பேசினுக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர் ஒயிட் கேட்டகரியிலே இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜெட் கேட்டகரி, அப்புறம் இன்னும் பெரிய பெரிய கேட்டகரிஸ் எல்லாம் கூட கொடுக்கலாம். கமாண்டோஸ் கொடுத்தா என்னங்க, இவ்வளோ ஒரு ஃபேம் இருக்கிற ஆளு, அவரை வேற முட்டையால் அடிப்பேன்ட்டு பலரும் பேசினாங்கன்ற ஆடியோ கிளிப் எல்லாம் வேற ரிலீஸ் ஆச்சு. அதை வந்து விஜய் கட்சிக்காரங்களே பண்ணதுப்பா அப்படின்றாங்க வேற சில புத்திசாலிங்க. இதை கேட்கும்போது தான் எனக்கு இன்னும் ஷாக்கா இருக்குது. அப்படி இருக்குமோ? சே, அப்படிலாம் இருக்காதுப்பா. யோ, இதெல்லாம் பிரசாந்த் கிஷோருடைய ஐடியாப்பா. விஜய் கட்சிக்காரனே என்ன பண்றான்னா ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ணி, அப்ப அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணவன புடி ரஜினி ரசிகன் தானே, இந்த காலத்துல சைபர் கிரைம் போலீஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அவனை பிடிக்க முடியாதா அப்படின்ற மாதிரியும் பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலேயே விஜயே பண்ணியிருப்பாரோ? சேச்சே, அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாருங்க. எப்படியோ 2026ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓட்டு மட்டும் போட்டுருங்க, போடாம விட்டுறாதீங்க.